ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்றைய பாடல்: முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளிதரா கோபாலா கருணாகர கமல நயனா கருணீல மோக்கில் வண்ணா கருணாகர கமல நயனா கருணீல மோக்கில் வண்ணா முரளிதரா கோபாலா. உரியேந்திய திரள் விண்ணையை திருடும் சிறு விரலா கிரியேந்திய ஹரிமாதவா திருமகள் வளர் திருமார்பா முரளிதரா கோபாலா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை தூக்கம் வருமா. ஒரு ஊர்ல ஒரு முருகர் பக்தர் இருந்தாரு. அவரு முருகர் தான் தன்னோட வாழ்க்கையே அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து வந்தாரு. அவரோட பையன் ஒரு பொண்ணை காதலிச்சாரு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய நாத்திகவாதி, கடவுளையே நம்ப மாட்டாரு. இந்த விஷயம் அந்த முருகர் பக்தருக்கு தெரிய வந்தது. முருக பக்தர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்மளோட பையனோட ஆசை தான் நமக்கு முக்கியம், அந்த பொண்ணோட அப்பா நாத்திகவாதி அப்படின்றதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது, நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அந்த முருக பக்தரும் அந்த நாத்திகவாதி, அதாவது சம்பந்திங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க. ரெண்டு பேரும் சந்திக்கும் போது முருக பக்தர் நாத்திகவாதி கிட்ட, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த நாத்திகவாதி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த முருக பக்தர் சொல்றாரு, என் கல்யாணத்துக்கு வாரியார் சுவாமிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு, நான் இன்னைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதே மாதிரி என்னோட பையன் கல்யாணத்துக்கும் வாரியார் சுவாமிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை, அதனால நான் வாரியார் சுவாமிகளை கல்யாணத்துக்கு கூப்பிட போவேன், அப்போ நீங்களும் என்னோட வரணும், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் போய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாதான் அது மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த நாத்திகவாதி, ஏங்க எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுறத விட்டுட்டு எதுக்கு போய் அந்த வாரியார் சுவாமிகளை போய் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முருக பக்தர், நான் தான் சொன்னேங்க, நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன், இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க எனக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நாத்திகவாதியும் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக சரி வாங்க போய் அவரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா நாத்திகவாதிக்கு இதுல விருப்பமே இல்லை. இப்போ அந்த முருக பக்தரும் நாத்திகவாதியும் வாரியார் சாமிகளை போய் சந்திச்சு கல்யாணத்துக்கு வர சொல்லி அழைக்கிறாங்க. வந்த இடத்துல அந்த நாத்திகவாதியால சும்மா இருக்க முடியல, வாரியார் சுவாமிகளோட வாயை பிடுங்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால வாரியார் சுவாமிகள் கிட்ட, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், உங்ககிட்ட நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வாரியார் சுவாமிகள், தாராளமாக கேட்கலாமே, கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த நாத்திகவாதி, உங்கள் முருகருக்கு எத்தனை தலை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வாரியார் சுவாமிகள், என்னோட அப்பன் முருகனுக்கு 6 தலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த முருக பக்தருக்கு ஒரு விதமான பயம் இருந்துச்சு. எங்கே இவர் ஏதாவது பேச்சு கொடுத்து அது சண்டையாகி
பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு பயந்தாரு. இருந்தாலும் வாரியார் சுவாமிகள் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை தடுக்க முடியாது அப்படின்றதுக்காக முருகரை வேண்டிக்கிட்டே பயத்திலேயே உக்காந்துட்டு இருந்தாரு அந்த முருக பக்தர். இப்போ நாத்திகவாதி வாரியார் சுவாமிகள் கிட்ட, உங்க முருகனுக்கு 6 தலை இருக்குன்னு சொல்றீங்களே, அவரு தூங்கும்போது அந்த தலையை எங்கே வச்சு தூங்குவார்? ஏன்னா 6 தலை இருந்துச்சுன்னா தூங்கும்போது தலை இடிக்குமே அப்படின்னு கேட்குறாரு. முருக பக்தருக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. ஆனால் வாரியார் சுவாமிகள், நான் கூட நீங்கள் ஏதோ கஷ்டமான கேள்வி கேட்க போறீங்கன்னு நினச்சேன், இவ்வளோ சிம்பிளான கேள்வி கேட்டுட்டீங்க, சரி நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த நாத்திகவாதி, கேளுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாரியார் சுவாமிகள், நீங்கள் நேற்று நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த நாத்திகவாதி, எங்கெங்க, பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் நல்லா தூங்கி மாச கணக்காச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாரியார் சுவாமிகள், உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு யாரை ஆசைப்பட்டாங்களோ அவங்களையே கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு நல்ல முருக பக்தர் உங்களுக்கு சம்மந்தியாக கிடைச்சிருக்காரு. இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்லை. அப்போ கூட ஒரு பொண்ணை பெத்துட்டோமே, நல்லபடியாக கல்யாணம் நடக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு மாசக்கணக்காக தூக்கம் வரலையே. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னோட அப்பன் முருகனோட குழந்தைங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற என்னோட அப்பன் முருகருக்கு தூக்கம் வருமா? வரவே வராது. அவர் தூங்கினாதானே அவரோட தலை இடிக்கும். அவருக்கு தூக்கமே வராது. எப்பயுமே வரங்களை கொடுக்கறது தான் முருகரோட வேலை அப்படின்னு சொல்றாரு. நாத்திகவாதியால பதிலே பேச முடியல. முருக பக்தருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. கடவுளுக்கு தூக்கம்ன்ற ஒன்றே இல்லை அப்படின்றத அந்த நாத்திகவாதிக்கு நல்லாவே புரிய வச்சாரு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை தூக்கம் வருமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டில் இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.